லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டிரைவிங்கில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு 10-12 வருஷம் இருக்கும் சார். எனக்கு ஒரு டிரைவர் தேவைப்படுது. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னா என்கிட்ட டிரைவராக சேர்ந்துக்க முடியுமா? சார் சேர்ந்துக்கிறேன் சார். மார்க்கே சார், அவர் என்ன பார்க்க வந்தது வேலை கேட்டு தான் சார். இப்போ நீங்களே அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்க சார். மாதம் 18,000 சம்பளம், டெய்லி 100 ரூபா பேட்டா. வாரத்தில் 2 நாள் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும். சரிங்க சார். அன்னைக்கு 500 ரூபா பேட்டா. இதே என்னோட பழைய டிரைவருக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவனை மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட ஏற்றி தர்றேன். சார் இந்த வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். அதெல்லாம் நான் கரெக்டாக வந்துடுவேன் சார். சார் நீங்கள் லீவ் நாளில் வர சொன்னால் கூட நான் வந்துடுவேன் சார். உங்களை மாதிரி வயசில் உள்ளவங்க வண்டி நிதானமாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் ஓட்டுவாங்க. இந்தங்க சாவி. டாடி வாமா, இது என்னோட ஒரே பொண்ணு. சரிங்க சார். ஹையர் ஸ்டடிக்காக லண்டன் போக போகிறான். அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஷாப்பிங் கூட்டி போயிட்டு வந்துருங்க. சரிங்க சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சீக்கிரம் வந்து. ஓகே டாடி. வாழ்த்துக்கள் மார்க்கு. வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தா வெறும் 10,000 தான் கிடைச்சிருக்கும். டிரைவருக்கு எப்படி பார்த்தாலும் மாசம் 25,000 ரூபா வந்துடும். உன் பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா தீந்துருன்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வேலை செய்ய போறோமே, அதை நினைச்சு பாரு. இனிமே பார்க்கு டீ கடை அப்படிலாம் போகாம இங்கே எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு போயிட்டு வா. சரிடா, வரேன்டா. ஏமா, இங்க மட்டும் தொடச்சா பத்தாது, அந்த இடத்த ஃபுல்லா க்ளீன் பண்ணிடணும். சரிங்கம்மா. சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க. டெய்லி உங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்க இருக்கு. தினமும் ருசியா சமைக்கணும். அது மட்டும்தான் உங்க வேலை. சரிங்க. அப்புறம் மதியத்துக்கு வத்த குழம்ப மறக்காம செஞ்சிருங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா. சரி, வேலைய ஆரம்பிங்க. சீதா, என்னங்க? ஒரு நிமிஷம் வாயேன். உட்கார். என்ன? சீதா, உங்ககிட்ட
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பர்றா, என்ன விஷயம்? சரி, நீயே முதல்ல சொல்லு. இல்லங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க. ம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பிடிக்கும்னு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வாவா? உனக்கு அல்வா வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சீதா. அதான். ம்ஹும். கதை அப்படி போகுதோ? அதுல பாரு, கடையில லட்டு, ஜாங்கிரி, பாதுஷான்னு எக்கச்சக்க ஸ்வீட் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்கு காதலோட வாங்கிட்டு வர்றது என்னவோ அல்வாதான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓ, அப்போ நீங்க காதலிக்கிற மூட்ல இருக்கீங்களோ? இல்லையா பின்ன? ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து புது ரத்தம்லாம் ஓடுது. ஆமா, ரத்தம் போறதுல இருந்த அடைப்புகளை டாக்டர் நீக்கினதா சொன்னாரே. எனக்கு இருந்த 4 அடைப்பு தான் இப்ப நீக்கியாச்சே. அந்த 4 அடைப்புகளுக்கும் பேரு ரேவதி, ராஜா, ரவி, மலர். எதை பத்தி பேசினாலும் அவங்கள திட்டாம உங்களால இருக்க முடியாதுல்ல? அப்படி இல்ல சீதா. இதுக்கு முன்ன எது பண்ணாலும் அந்த 4 பிள்ளைகளுக்கும் முதல்ல பண்ணுவோம் இல்லையா? அதுபோல இப்ப எதை திட்டணும்னு நினைச்சாலும் இந்த 4ம் தான் ஞாபகத்துக்கு வருது. ம்ஹும். சரி, அது போகட்டும். இந்தா, இந்த அல்வாவை சாப்பிடு. உனக்கு தான், நீ சாப்பிடு. சீதா, அல்வா வாங்கும்போது நான் மல்லிகைப்பூவையும் சேர்த்தே வாங்கிட்டேன். ஆனா கொடுக்கும்போது 2ஐயும் சேர்த்து கொடுத்தா ஏதாவது பம்பாயிருமோன்னு தான் தனித்தனியா கொடுக்குறேன். இந்த சீதா வச்சுக்க. இதெல்லாம் நான் கையில வாங்குறது இல்ல. ஓ, அப்படி வர்றியா? அதெல்லாம் விடுங்க. இந்த ஸ்வீட் எதுக்கு? அத சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை? உண்மையை சொல்லுங்க. ஏற்கனவே உங்ககிட்ட போய் சொல்லி நான் வாட்ச்மேன் வேலைக்கு போய் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அதுல இருந்து முடிவு பண்ணிட்டேன். இனி உங்ககிட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. சரி, என்ன வேலைக்கு போறீங்க? நான் டிரைவரா போறேன். என்னங்க நீங்க? ஏதாவது ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி போலாம்ல? அதை விட்டுட்டு ஏன் இப்படி உடம்ப வருத்தி இந்த மாதிரி வேலைக்கு போகணும்? அது மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் நீலகண்டனை பார்க்க போனேன். அவனும் அப்படி நினைச்சுதான் சொல்லி அனுப்புனான். ஆனா போன இடத்துல இன்னைக்கு டிரைவர் வரல, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொன்னேன். சரி, நீங்களே டிரைவரா ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். என்னால மறுக்க முடியல சீதா. நீங்க காரெல்லாம் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சேங்க. பழைய கம்பெனியில சேல்ஸ்ல இருக்கும்போது ஆபீஸ் வண்டியை ஓட்டிருக்கீங்க. இப்ப எப்படி திடீர்னு? சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிற மாதிரி வண்டி ஓட்டுறதும் எப்பவும் மறக்காது சீதா. நாளுக்கு நாள் அதை இன்னும் நல்லாவே பண்ணுவோம். செய்யற வேலையில என்ன சீதா இருக்கு? நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. ஓனர் பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. ஒரு 5-6 மாசம் இங்க தான் இருக்குமா. அது என்ன, அப்பப்ப கடைக்கு, பியூட்டி பார்லர்னு கூட்டிட்டு போயிட்டு வர்றது மட்டும்தான் வேலையே. ம்ஹும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ம். நான் உங்களை மாதிரி அல்வா வாங்கிட்டு வரலதான்.
இருந்தாலும் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீ எதுக்கு எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? எனக்கு சின்னதா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேலையா? என்ன வேலை? ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நம்ம துர்கா வீடு இருக்குல்ல, அது பக்கத்துல லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கூட பின்னி வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்களாம். அழகழகா கலர் கலரா இங்கிருந்து போற கூடைக்கு அங்க நல்ல மதிப்பான். ஐயே, உனக்கு அந்த வேலையெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. அவசரப்படாதீங்க, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. எனக்கு அங்க கூட பின்ற வேலை இல்ல. மத்தவங்க பின்னி வச்ச கூடைய சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்றதும், சாயங்காலம் ஆனா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கூடையெல்லாம் அனுப்பி விடுறது தான் வேலை. சொல்ல போனா எனக்கு அங்க வேலையே இல்லைன்னு தான் சொல்லணும். வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பொண்டாட்டிய போகக்கூடாதுன்னு சொல்றது தப்புதான். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீ வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. நான் வீட்ல சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பதிலா அங்க போயிட்டு வரேன், அவ்வளவுதானே. இத பாரு, 2 நாள் போய் பாரு, உனக்கு செட் ஆகலன்னா விட்டுரு. உங்க வேலையை என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா என் வேலையை உங்ககிட்ட மறைக்க வேண்டியதா போச்சு. நான் என்ன வேலைக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன போக விட மாட்டீங்கன்னு தான் நான் மறைச்சேன். என்ன மன்னிச்சுடுங்க. ஏதாவது சொன்னியா? நீங்க சொன்ன மாதிரியே 2 நாள் போய் பாக்குறேன். ஒத்து வந்தா போறேன், இல்லனா நின்னுடுறேன். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். சரி. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. என்னங்க எனக்கு எழுந்துருங்க, எழுந்துருங்கண்ணா, எழுந்துருங்க. என்னடி காலாங்காத்தால வெறுப்பேத்திட்டு போடி. எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. என்னடி பிரச்சனை? வெளியே வந்து பாருங்க, உடுக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், யாரு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது? வேற யார் பண்ணுவா? குப்பத்துல கட்டி கொடுத்துருக்கீங்களே உங்க தங்கச்சி, அவளும் அவ குடும்பம் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வந்து என்னன்னு கேளுங்க. காலாங்காத்தால ஏதோ ஆடி வெள்ளியா சாமிக்கு கூழ் ஊத்துறாங்களா? இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. கூழ் ஊத்துறாங்கன்னா கோயில்ல போய் ஊத்த வேண்டியதானே? இங்க என்ன பண்ணிருக்காங்க? கோயிலை விட நம்ம வீட்டுல தான் முண்டை கட்டி கோஷ்டிங்க அதிகமா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. சாமி கும்பிடுறத சத்தம் போடாம கும்பிட வேண்டியதானே? என்ன இது? ஏய், நிறுத்துங்கன்றல. ஏய், நிறுத்தி தொலைங்கப்பா. என்னையா இது? சொல்லிட்டே இருக்கேன். இன்னாத்துக்கு நீ கூவினுக்குற? இன்னாத்துக்கு எல்லாரும் இப்படி சும்மா கூவினுக்குறீங்க? பார்த்தா தெரியல, ஆத்தாளுக்கு கூழ் ஊத்த போறோம். ஆமாப்பா,
படையல் முடிஞ்சதும் எல்லாருக்கும் கூழ் ஊத்துறோம். போய் சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஒரு குண்டா எடுத்துட்டு வாங்க. சாமி கும்பிடுறதா இருந்தா உங்க வீட்டுல வச்சு அமைதியா கும்பிட வேண்டியதானே? இதெல்லாம் வெளியில வச்சு எதுக்கு எல்லாரும் தூங்க விடாம சத்தம் போடுறீங்க? மனுஷன் குடியிருக்க வேண்டாமா? இவனே ஓசியில குடியிருந்துட்டு மத்தவங்கள கேக்குறான் பாரு. தபார் கண்ணு, அப்படிலாம் பேசிக்க கூடாது. ஆத்தா கோவத்துல உன்னை எதுனா பண்ணிட போறா. இந்த 1ஆம் கிளாஸ்ல பயன்படுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போங்க. ஏய், ஏன் வீட்ல நான் உடுக்க அடிப்பேன், மோளம் அடிப்பேன், ஏன் ஸ்பீக்கர் போட்டு பாட்டு கூட கேட்பேன். அது பத்தி உனக்கு என்ன? உன் வீட்டுல நீ என்னவோ பண்ணி தொலை. ஆனா என் வீட்டுல சத்தம் கேக்குதுல, அது வராம பாத்துக்கோ. அதானே என் வீட்லயும் இருக்கவே முடியல. உமாக்கு கூட சத்தம் அதிகமா கேட்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க என்னடானா ஊருக்கே கேட்கற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட கேட்டியா? அது அவன் வீடான், இது இவன் வீடான், அது அவ வீடான். நான் ஒருத்தர் இங்க இருக்குங்கிறதையே மறந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வீட்டை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க பாரு. ஏன் வீட்டுக்கு நடுவுல கோடு போடும்போது தெரியல அவருக்கு? என்னங்க, நீங்க ஏதாவது அவங்கள சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்களே எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவனுங்க 2 பேரும் குடும்பத்தோட கடுப்பாய் நிக்கிறானுங்கல்ல, அத பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அதான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். ஏய், அறிவில்ல உனக்கு? அவ வீட்டுல போய் நின்னு சாமி கும்பிட்டு இருக்க. கூழும் கருவாட்டு குழம்பும் ஊத்துறேன்னு சொன்னாடா. எனக்கு எப்பவுமே கோவில்ல ஊத்துற கூழ்னா ரொம்ப இஷ்டம். அதான் உன்னெல்லாம் எதுல சேர்க்கறதுனே தெரியலடி. ஏய், 4 குடுத்தன இருக்கிற இடத்துல டீசெண்டா இருக்கணும்னு உங்களுக்கு அறிவில்ல? உடுக்கிய போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கீங்க. தபாரு, 4 குடுத்தன இருக்கிற வீட்ல இந்த மாதிரிலாம் இருக்கதான் செய்யும். நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நேத்து நான் வேலையை முடிச்சிட்டு வரும்போது நடுராத்திரி 2 மணி. டேய், நான் வரும்போது நீ கூட பார்த்தல. கொஞ்ச நேரம் எங்களை தூங்க கூட விட மாட்டியா நீ? நான் கூட என் சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 12. அவனோட சூப்பர் மார்க்கெட்டா சீதா? அவன் மாமனாருக்கு கை காலாமி கூட்டு வந்திருப்பான், அதான் லேட் ஆயிருக்கும். ஏப்பா, என்னப்பா நீங்க? இதெல்லாம் சாமி சமாச்சாரம். உங்களாண்ட 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இப்ப ஒண்ணும் வேணாம். நீங்க அண்ணன் தங்கச்சியா இல்லாம ஒரு கோயிலுக்கு வர்ற ஆளா இருந்து கும்பிட்டு கூளை வாங்கிட்டு போங்க. என்ன சின்ன நான் சொல்றது? ஆமா ஆமா, ஆத்தாளுக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் ஆத்தோட புள்ள தானே. காலங்காத்தால உங்க பிலாசபி எல்லாம் கேட்கறதுக்கு எங்க தலையெழுத்து பாருங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணா சாமி கும்பிட்டு போங்க. ஆனா சத்தம் இல்லாம சாமி கும்பிட்டாலே போதும். அது எப்படிப்பா? ஆத்தாள வர வைக்க வேணாமா? உடுக்க சத்தம் கேட்டாதான் ஆத்தா வருவாப்பா. பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு 4 வீட்டை கூட்டு வச்சு எப்பா பாரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நடு வீட்டுல இவ்வளவு பெரிய அல்சாட்டை நடந்துட்டு இருக்கு. வாய் திறந்து ஏதாவது கேட்க வேண்டியதானே? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்னமோ நான் சொல்லி இதுங்கெல்லாம் அப்படியே கேட்டு நடக்கிற மாதிரி தான். எல்லார்கிட்டையும் நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான். அதுவும் 2 வார்த்தை தான். கெட் அவுட். அதான் சொல்லிட்டாருல, போய் ஆளுக்கு ஒரு சொம்பு எடுத்தாங்க போங்க. ஐயே, இவங்க வேற நான் சிங்காவே பேசிட்டு. போங்க போங்க, பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க. என்னடா, உன்னோட 7.5 லட்சம் தானே? ஆமா. அதெல்லாம் ஏற்கனவே பேசுனது தானே? அதெல்லாம் கொடுப்போம். இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படியோ என் கேடு கட்டு போங்க, எனக்கு என்ன. என்னங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? விடு சீதா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இங்க பாரு, தயவு செய்து இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல கிளம்பு. என்னது கிளம்புறதா? அதெல்லாம் முடியாது. இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீ சீக்கிரம் முடிச்சு விடு. அது வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன். நில்லு, எனக்கு என்ன? டேய், அதானே
கூழ வாங்கிட்டு நானும் உள்ள போயிடுவேன்டா. இவ ஒருத்தி மானம் கெட்டவ. எந்த நேரத்துல என்ன பேசுன்னு தெரியாம. இருடா, உனக்கு 2 கிளாஸ் வாங்கி தரேன். குடி, நல்லா இருக்கும். அம்மா சாமி, எனக்கு வேண்டாம், நீயே வாங்கி குடிச்சு தொலை. சின்ன ஐயோ கேட்டு வந்துட்டியா அத்தா? அட பாவிங்களா, நான் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை விட இந்த அம்மா பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும் போலயே. அத்தா வந்துட்டியா அத்தா? உன் பிள்ளைங்க கூப்பிட்டா நீ உடனே இறக்கப்பட்டு வருவேன்னு தெரியும். எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்காத்தா. எங்களை ஆசீர்வாதப்பட்டு தாயி.